கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குன்னா, அந்த சாப்பாட லபக்கு லபக்குன்னு சாப்பிடாம, ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுங்க. அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க என்று நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்லணும். அது கூழாக இருந்தாலும், கஞ்சாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. காய்கறி, அ கறிகள், மீன் வகைகள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இது எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். அடிச்சு புசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார் இல்லையா? அப்போ இது எல்லாம் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை மரச்செடி கொடி புல் பூண்டுகள் எல்லாத்தையும் படைத்திருக்காரு. அப்போது ஆண்டவருக்கு இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லணும். பிறகு விவசாயிகளை நினைவு கூறுங்க. சாப்பாடை பார்த்து ரசித்து சாப்பிடுங்க. ஃபோனை பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ இல்லாமல் நல்லா குனிஞ்சு அழகாக அதை எடுத்து கையினால் நல்லா எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறமேட்டு நம்ம சிற்றின்பம் சாப்பிட்றோம் இல்லையா? இனிப்பு, காரம் எல்லாம் இதெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அம்மாவுடைய உழைப்பு, அப்பாவுடைய உழைப்பு இருக்கிறது. அம்மா வந்து அதை சமைச்சு தராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அம்மா முன்னாடி இருக்கும்போது, "அம்மா தேங்க்யூம்மா, நீங்கள் செய்து கொடுத்தது நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்குன்னு" சொல்லி சாப்பிடுங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு நம்ம பானம்னா எத்தனையோ இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, துவப்பு என்று பானங்கள் எத்தனையோ வகைகள் இருக்கிறது. நம்ம குடிக்கிறோம் இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்கள். ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை இந்த ஆகாரம் கொடுத்ததுக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த ஆகாரம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் நாம் ஜெபித்து சாப்பிட பழகிக்குங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.